கழிவுல இருந்து பாத்தீங்கன்னா தென்னை வெள்ளை வந்து சார உறிஞ்சி வெளித்தள்ளுற கழிவுல தேன் போன்ற ஒரு திரவம் இருக்குது. அந்த வெள்ளை ஈக்கள் வந்து வெளியே தள்ளக்கூடிய அந்த கழிவுல பார்த்தீங்கன்னா இனிப்பு திரவம் வந்து அதிகமாக இருக்குது. கேப்டினோடியம் ஃபங்கஸ் வந்து முழுவதுமே ஃபார்ம் ஆகுது. ஓலைகள் முழுவதுமே ஃபார்ம் ஆகி ஒளிச்சேர்க்கை வந்து நடைபெறாமல் வந்து தென்னைக்கு தடுக்கினாகும். ஒரு செடிக்கு வந்து ஒரு மரத்துக்கு வந்து ஒளிச்சேர்க்கை நடைபெறலைன்னா ஆட்டோமேட்டிக்காக முதல்ல பாதிக்கப்படுது செடியினுடைய வளர்ச்சி பாதிக்கப்பட்டுச்சுன்னா குறும்பைகள் வைக்காது, பாலைகள் வெடிக்காது, மரம் வளர்ச்சி குன்றி போயிரு. இதுதான் நடக்கும். அப்ப இந்த தென்னை வெள்ளையினால கிட்டத்தட்ட ஒரு விவசாயிக்கு பார்த்தீங்கன்னா 20-35% வந்து மகசூல் இழப்பு கண்டிப்பா ஏற்படுதுங்க. இது வந்து ஆராய்ச்சி பூர்வமான உண்மை. 20-35% தென்னை வெள்ளையீக்கள்னால தென்னை விவசாயிகளுக்கு மகசூல் ஏற்படுத்துது. இது வந்து போற பூச்சியா அப்படின்னா கண்டிப்பா போகாது. தன்னுடைய வாழ்க்கை விருதத்தை வந்து அப்படியே சைக்கிளிங்ல வந்துட்டு தொடர்ந்து உற்பத்தி பண்ணிட்டே